ஒரு குடும்ப பிரச்சனை 2 சாதி சமூக பிரச்சனையாக மாறுது. அதை பற்றி 1000 வீடியோவும் நிறைய பேர் போட்டிருக்காங்க. அண்ணன் வந்து பசுபதி பாண்டியனுக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வெங்கடேச பண்ணியாரோட குடும்பத்தினுடைய பிரச்சனை தான் இப்போ முட்டி நிற்கிது. நான் என்ன கேட்குறேன், இதெல்லாம் முளையில கிள்ளி வீச முடியாதா? முளையிலேயே இந்த அரசாங்கத்தினால கிள்ளி வீச முடியாத ஒரு பிரச்சனை இது. ஒரு 2 மணி நேரம் போதும் இந்த பிரச்சனை முள்ளி தூக்கி வீசி எரிஞ்சு போறது. சாதிய ஒரு பிரச்சனைக்காக ஒருத்தன் போராடி நின்றானாக்கு அவன் பின்னாடி ஆயிரக்கணக்கான பேர் கூடுனா காவல்துறை வேடிக்கை பார்க்குது. தமிழர்களுக்காக ஒருத்தன் போராடி செத்து போனானாக்கு அவன் பின்னாடி ஆயிரக்கணக்கில் மக்கள் கூட வந்தாலும் அதை கூடவே விடாத முறையில் இருக்கு. இப்போ புரிஞ்சுதான் உங்களுக்கு அரசு எதுல கவனமா இருக்குதுன்னு? சாதியை கூர்மைப்படுத்துறது திராவிட அரசினுடைய அது ஒரு அது கைதேர்ந்தவர்கள். அவங்க சொந்த ரத்தத்துக்குள்ளே, சொந்த இனத்துக்குள்ளே, சொந்த தமிழ் ரத்தத்துக்குள்ளே அடிச்சுட்டு சாவுரிய. ராக்கெட் ராஜா அவர் பேசினாராக்கு, நாங்க தமிழெல்லாம் கிடையாது, நான் வந்து சாணாரு. யாரு? ராக்கெட் ராஜா அவர் பேசுறாரு. அதுக்கு ஈக்குவலா இங்கிட்டு அதுல பாதி பேர் போயிடுறோம், நாங்க தமிழ்லாம் கிடையாது, நாங்க பல்லரு, நாங்க தமிழோட எங்களை ஏத்துக்க முடியாது அப்படின்னு அதுல ஒரு சில பேர் பேசுறாங்க. எந்த மார்வாடியும் கூலிப்படை வச்சு கொலை பண்ணிக்கிறது கிடையாது, எந்த குஜராத்தையும் கூலிப்படை வச்சு கொலை பண்ணிக்கிறது கிடையாது. தமிழ்நாட்டிலாம் வாழ்றானுங்க. எந்த ரெட்டியும் இந்த நாயுடும் இந்த தமிழ்நாட்டுக்குலாம் நிற்கிறான். எவனும் கூலிப்படைகளாக வச்சு கொலை செஞ்சு கிடையாது. ரெட்டி போய் நாயுடை கொண்டா, நாயுடு போய் ரெட்டியை கொண்டான், ஏதாவது நம்ம பேப்பரில் படிச்சிருக்கோமா? ஆனால் இவனுங்களை பாருங்க, பல்லரை மறவர் கொண்டா, மறவரை பல்லர் கொண்டா, சாணார பல்லர் கொண்டா, பல்லரை சாணார் கொண்டா. இவங்க பேசுறது இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா சொந்த ரத்தத்துக்குள்ள அடிச்சுட்டு சாகுறாங்க. அந்த பையன் பல்வேறு தேவேந்திர குல வேளாண்மையுடைய தலைவர்களை வந்து வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒன்று அதிகபட்சம் அந்த சமுதாய தலைவருடைய புகைப்படத்தை போட்டு தான், இல்லைன்னா அந்த சமுதாய தலைவருடைய புகைப்படம் போட்டு தான் அவங்களுக்கு ஒரு. ஆனால் இந்த பையனுடைய பாருங்க, புரட்சிகரமான தலைவருடைய புகைப்படங்கள்லாம் போடப்பட்டுச்சு. அதில் யார்? சேகுவாரை போட்டிருக்கு, பிடல் காஸ்ட்ரோ போட்டிருக்கு, தமிழ் தேசிய தலைவர் தமிழரசனை போடப்பட்டிருக்கு. அப்போ இந்த பையன் இந்த அரசியல் எப்படி உள்வாங்கி நிற்கிறான்? இதே ஆப்பனண்டா நிற்கக்கூடிய சொந்த ரத்தமாக இருக்கக்கூடிய மறவர் சமூகத்தை சேர்ந்தவன் சொல்லப்பட்ட பையன் மறவர் சமூகம் சொல்கிறாங்க. அந்த பையன் நவீன், அந்த பையன் என்ன பண்ணி வச்சிருக்கான்? அதுக்கு வந்து அவனை ட்ரெண்ட் ஆக்கி ட்ரோல் ஆக்கி அவனை பெரிய ஹீரோயிசம் ஆக்குற இடத்துல வந்து இப்படி நின்றா இந்த சமுதாய சீர்கேடை யார் கொண்டு போகிறான்? மீனவ சமூக மக்களுக்கு சரியான தலைவர்கள் கிடையாது. பார்த்துருப்பீங்க நீங்கள், 16 மாவட்டத்துக்கு சரியான தலைமைகள் கிடையாது. எங்களுக்கு தலைவர் யாருன்னா இந்த மீனவ சமூக மக்களுக்கு தலைவர்னா எம்ஜிஆர் தான், அப்புறம் விஜயகாந்த், இப்போ விஜய். இப்போ எங்களுக்கு பெரும் தலைவராக விஜய் உருவாகிட்டு இருக்காரு. ஒட்டுமொத்த மீனவ சமூக மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னாக்க விஜய் தான் கட்டப்பட்டு இருப்பார். பெரிய புரட்சி பேசுகிற புரட்சியாளர் வர்றாரு, அவரையும் தலைவராக இருக்கிற இடத்துல இருக்குது. வணக்கம் தோழர். வணக்கம் சார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தென் மாநிலங்களில் இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை இந்த ஜாதி பிரச்சனை. சமீபத்தில் கூட அந்த தீபக் ராஜாங்கிற இளைஞர் வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த தீபக் ராஜானா யார், எதற்காக வந்து அவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார்? தீபக் ராஜாவை பேசுறதுக்கு முன்னாடி, ஏன்னா தீபக் ராஜாவை பற்றி வந்து சமீப காலத்தில் நிறைய ஆடியோ வீடியோலாம் போட்டு வெளியிட்டு மக்கள் மத்தியில் போயிடுச்சு. இதில் நம்ம என்ன மாறுபட்டு சொல்ல போகிறோங்கிறது ஒரு விஷயம். தென் மாவட்டத்தில் சாதிய மோதல் ஏன் இவ்வளோ கொடூரமாக இருக்குது, இவ்வளோ வன்மமாக இருக்குது, இதுதான் பிரச்சனை. இப்போ நம்ம பேசுகிற விஷயம். இந்த வன்மத்துக்குள்ளே தான் தீபக் ராஜா நிற்கிறார், இந்த வன்மத்துக்குள்ளே தான் ராக்கெட் ராஜா நிற்கிறார், இந்த வன்மத்துக்குள்ளே தான் முத்துமூலம் பலியாக்கப்பட்டார், இந்த வன்மத்துக்குள்ளே தான் நவீன்கிற ஒரு பையனு இப்போதைக்கு பலிகாடாக நின்றுக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம என்ன சொல்ல வரோன்னா, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம ஏன் இப்படி பலிகாடு ஆனா அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். ஒன்றும் இல்லை, இங்கேருந்து நீங்கள் மதுரையை வந்து 2ஆக உடச்சிருச்சுங்களேன். இப்படியே நீங்கள் கிழக்கு திசை நோக்கி போனீங்கன்னாக்க ராம்நாடு, அதாவது முகவை. இப்படியே நீங்கள் இந்த திசை நோக்கினாங்கன்னா வடக்கா மதுரையிலேருந்து கன்னியாகுமரி, தெற்க குமரி. இப்போ நான் என்ன கேட்குறேன், பாண்டிய பேரரசு ஆட்சி அரியணையில் வீழ்த்த பிறகு தன்னோட அரியணையை கொண்டுட்டு ஒரு குழு, பாண்டிய பேரரசு குழு அப்படியே தெற்கால நகருது. அவங்க மறவரா நகரலை, சாணாரா நகரல, கோணாரா நகரல, பிள்ளமாரா நகரல, பாண்டியனா நகர்றான். அப்படி பாண்டியனா போனவன ஒரு 13 சிற்றரசர்கள், ஒரு மறவர் பேர் சிற்றரசர்கள் என்ன பண்ணுறாங்க, பாண்டியனா இல்லைன்னு சொல்லி தனித்த சிற்றரசாக மாறுறான். மீதி 52 பேர் பாண்டியனா ஓடுறான். அவனுடைய சித்தப்பா பையன் திருவாடனையில் அவனுடைய குழுக்களை கூட்டிட்டு இங்கிட்டு திருவாடனை சைட்டு நகர்றான். அதுக்கு தான் வரலாறுல என்ன சொல்லுன்னா, தென்காசி பாண்டியர்கள், திருவாடனை பாண்டியர்கள். தென்காசி பாண்டியர்கள் தான் ஒரிஜினல் வாரிசு அடிப்படையில் இருந்த பாண்டியர்கள். போனவொன்னே நீங்கள் மெஜாரிட்டி பாருங்களேன், இந்த ஏரியா முழுக்க விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மெஜாரிட்டியான மக்கள் யார்? ஒன்று பரவர்,
2 சாணார், 3 பல்லர். இந்த மெஜாரிட்டி இல்லாம தூத்துக்குடி இல்லை, திருநெல்வேலி இல்லை. நான் சொல்ற சரிதானே? இவன் ஓடுனவன் எப்ப? அப்போ ஓடும்போது, அரசை இழந்து ஓடும்போது பல்லரா ஓடலை, சாணாரா ஓடலை, பரதவரா ஓடலை, பாண்டியனா ஓடுனான். புரிஞ்சுதா? நீ ஆய்வு எடுத்து பாருங்க. ஆனா இந்த பாண்டியர்களை அடைச்சி ஒடுக்கன்னு சொல்லி விஜயநகர பேரரசு ஒரு பெரிய ஸ்டாண்டிங் ஆர்மியை கொண்டு வந்து வச்சிருக்க இடம் தான் ராஜாகால் பாளையம். இன்னைக்கு அதுக்கு பேரு ராஜபாளையம். ராஜூஸுங்கிற ஒரு பெரும் படைப்பிரிவு அங்கே நிறுத்தி அந்த மக்களை இங்கே வரக்கூடாம வச்சிருந்த இடம் தான். இப்போ நாளடைவில் அது என்னவா இருக்குன்னா, பறவருக்கும் சாணாருக்கான மோதலாக இருந்தது, அதிகார சண்டை. அதுக்கப்புறம் பல்லர்களுக்கும் சாணார்களுக்குன்னா சண்டையை மாறுது. யார் ஆட்சி காலில் இதனோட மையப்புள்ளி யார், யார் தொடக்கம்? ஒன்று. இங்கிட்டு நீங்கள் பாருங்க, திருவாடனை சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓடுனவில் 3/4 பேர் பார்த்தீங்கன்னாக்க மறவர்கள் இருப்பாங்க, சாணார்கள் இருப்பாங்க, பல்லர்கள் அதிகமாக இருப்பாங்க. இவன் ஓடுன புள்ளா. இவங்க 2 பேர் நீங்கள் காளையார் கோயில், திருவாடனை, தேவகோட்டை, ராமநாதபுரம் இந்த பகுதியில் ஃபுல்லாக மெஜாரிட்டியான ஒரு பூர்வக்குடி மக்கள்லாம் இந்த சமுதாய மக்களாக தான் இருப்பாங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மைனாரிட்டியாக தமிழ் சமூகம் இருக்குது, அதில் மறுப்பு. ஆனால் மெஜாரிட்டியாக நான் சொல்கிறது பல்லர்களையும் மறவர்களையும் சாணார்களையும் தான் நான் சொல்ல முடியும். ஆனால் இங்கிட்டு வந்து மெஜாரிட்டிங்கிறது பல்லர்களும் சாணார்களும் பரதவர்களும் மெஜாரிட்டி. எங்கே? நான் சொல்கிற தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி சைடு. இப்போ இங்கே என்னன்னா, ஒரு குடும்ப பிரச்சனை 2 சாதி சமூக பிரச்சனையாக மாறுது. அதை பற்றி 1000 வீடியோ நிறைய பேர் போட்டிருக்காங்க. அண்ணன் வந்து பசுபதி பாண்டியனுக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வெங்கடேச பண்ணியாரோட குடும்பத்தினுடைய பிரச்சனை தான் இப்போ முட்டி நிற்கிது. இப்போ நான் என்ன கேட்குறேன், இதெல்லாம் முளையில கிள்ளி வீச முடியாதா? முளையிலேயே இந்த அரசாங்கத்தினால கிள்ளி வீச முடியாத ஒரு பிரச்சனை இது. ஒரு 2 மணி நேரம் போதும் இந்த பிரச்சனை முள்ளி தூக்கி வீசி எரிஞ்சு போறது. நான் உங்களோட ஓப்பனாக ஒன்று கேட்குறேன். நான் இந்த இடத்துல நம்ம பயிரங்கமாக சவாலாக நம்ம சொல்கிறேன். ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு அதிலிருந்து கிளம்பி சமூக சீர்திருத்தம் பண்ணுவதற்காக தீபக் ராஜா வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டார். ஆயிரக்கணக்கான மக்கள் தன்னெழுச்சியாக வந்து என்ன பண்ணாங்க, கூடி நின்று வேலை செஞ்சாங்க. காவல்துறை அதை வேடிக்கை பார்த்துச்சா இல்லையா, நின்றுச்சா இல்லையா? ஆனால் மண்ணு, மக்கள், ஓர்மை, ஒற்றுமை என்று பேசின தமிழ் தேசிய தலைவர் தமிழரசன் வந்து இங்கே வந்து கொல்லப்படும் பொழுது மக்கள் கூட்டமே போக முடியாமல் இருந்துச்சா இல்லையா? இல்லை மண்ணுக்காகவே மக்களுக்காகவே தமிழர் ஒற்றுமைக்காக பாடுபட்ட எத்தனை பேர் வந்து இங்கே கொல்லப்பட்டாங்களா இல்லையா? ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் கூடுவதற்கு ரெடியா இருந்தாலும் கூட முடிஞ்சிச்சா? கூட நம்ம ரெடியா இருந்தோம், ஆனா கூட முடிஞ்சிச்சா? ஏன் முடியல? காவல்துறை ஒரு பெரும் தலைவனுக்கான பெரும் கூட்டத்தை கூட்டுவதற்கு தயாரா இல்லை. அதை கிளச்சி விடுவதற்கு, அதை மிக மோசமான முறையில் அடக்குமுறை செய்வதற்கு ரெடியா இப்ப வரை இருக்குதா இல்லையா? அப்ப சாதிய ஒரு பிரச்சனைக்காக ஒருத்தன் போராடி நின்றானாக்கு அவன் பின்னாடி ஆயிரக்கணக்கான பேர் கூடுனா காவல்துறை வேடிக்கை பார்க்குது. தமிழர்களுக்காக ஒருத்தன் போராடி செத்து போனானாக்கு அவன் பின்னாடி ஆயிரக்கணக்கில் மக்கள் கூட வந்தாலும் அதை கூடவே விடாத முறையில் இருக்குது. இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு அரசு எதுல கவனமா இருக்குதுன்னு? சாதியை கூர்மைப்படுத்துறது திராவிட அரசினுடைய அது ஒரு அது கைதேர்ந்தவர்கள், அவங்க அந்த வழி வந்தவர்கள் வந்து தமிழர்களை எப்படி பிரிக்கணும், தமிழர்களை 2ஆம் மக்களை உருவாக்கி விட்டுட்டு இவனை எப்படி கொம்பு சீவி இவனை காலி பண்றது, இவனை கொம்பு சீவிட்டு இவங்க 2 பேரும் மோத விடுறதுங்கிறதுல கைதேர்ந்தவர்கள். அப்படினால பறவர்களையும் சாணாரையும் பிரிச்சா, சாணார்களையும் பல்லர்களையும் பிரிச்சு வச்சிருக்கான். சாணாரும் பல்லரும் சேர்ந்தாங்க, என்னாச்சு? டே நீ பாண்டியன்டா, பாண்டிய வம்சாவளி வந்த மன்னன்டா, வாரிசுடா நீங்க. ஆனா என்ன ஆச்சு? இப்ப தமிழ் சாணார்கள் பல்லர்களை பார்த்தாலே ஆக மாட்டேங்குது, தமிழ் பல்லர்கள் சாணார்களை பார்த்தாலே ஆக மாட்டேங்குது. இந்த 35 வருஷம் அரசியல் எவ்வளவு மோசமா வன்மமா கட்டமைக்கப்பட்டிருக்கு. இதே தான் இங்கிட்ட முக்குளத்தோரோட அரசியலா இருக்கக்கூடிய பல்லர்களை பார்த்தாலே மறவர்களுக்கு ஆக மாட்டேங்குது, மறவர்களை பார்த்தாலே பல்லர் சமூகத்துக்கு ஆக மாட்டேங்குது. நீங்க 2 பேர் யாருடா? நீங்க 2 பேரும் பாண்டிய வம்சாவளி வந்த ஒரு ஆகப்பெரும் பெரும் ஒரு அறம் சார்ந்த கூட்டம் இல்லையா? ஒன்று குடும்ப வகையான சேர்ந்த கூட்டமும், இன்னொன்று போர்லேயே சண்டை போடுற ஒரு கூட்டமும். பாண்டியனுக்கு மன்னனாகவும் தளபதியாகவும் இருந்த நீங்க இன்னைக்கு என்னவா நிற்கிறீங்க? உங்களுக்குள்ள சொந்த பகைகளை ஆக்கிக்கிட்டு சொந்த ரத்தமே அடிச்சுட்டு குத்திக்கிட்டு சாகுறிய. டே பல்லரும் மறவரும் சொந்த ரத்தம்னு நம்ம சொல்றோம்.
என்னமோ இவன் ஒரு வேற்றுக்கிரகவாசி மாதிரி, இவன் என்னமோ ஏலியன்ஸ் மாதிரி இவங்க ரெண்டு பார்த்துட்டு இருக்காங்க. டேய் அவன் வேற்றுக்கிரகவாசி, டேய் இவன் ஏலியன், இவனுக்கு நமக்கு செட் ஆகாது. இப்படி தானே இப்போ இருக்கு இன்றைய நிலை தானே. இந்த நிலையில இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சாதிய பின்னல்களுக்கு மத்தியில, இன்றைக்கு இருக்க சாதியுடைய பின்னூட்டத்தின் மிகப்பெரிய அடிவில் இன்னைக்கு வெளிப்படையா சொல்லணும்னா, எந்த ஒரு அதிகாரமும் இல்லாமல், எந்த ஒரு நிலவளங்களும் இல்லாமல், கல்வியில மேன்முரிமை இல்லாமல், அரசியல மிகப்பெரிய அதிகாரம் இல்லாமல், அமைச்சரோ எம்பியோ எம்எல்ஏவோ எதுவுமே இல்லாம 1-2 பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான். மெஜாரிட்டி எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு சமூகம் இன்னைக்கு எந்திரிச்சு நிக்க முயற்சி பண்ணுது. அது யாருன்னா தேவேந்திர குல வேளாளர் சமூகம் சொல்லக்கூடிய பல்லர் சமூகம் நிக்கிறாங்க. ஆனா வணிகத்துல, அதிகாரத்துல, பொருளாதாரத்துல, எல்லாத்திலும் மேன்மையான நீ தமிழனை தான் என்ன பண்றான், அடக்குமுறை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுற சமூகத்தினுடைய பிரதிபலமா ஒருத்தர் எந்திரிச்சு கிளம்புறான். அது தமிழை அடக்குமுறை பண்ணா என்ன, இல்லை பிறமொழிக்கார அடக்குமுறை பண்ணா என்ன, ஆதிக்கம் எவன் செஞ்சாலும் அது தேசிய விடுதலை நோக்கி இல்லை சமூக சீர்திருத்தத்தை நோக்கி நகர்றவன் என்ன பண்ணுவான், தட்டி தான் கேட்பான். ஏன்னா அவன் பிறக்கும் பொழுதே இந்த மண்ணில் விழுந்த பிறகு அவன் ஒடுக்கப்பட்டவனவும் தாழ்த்தப்பட்டவனவும் சித்தீகரிக்கப்பட்டிருக்கான். அப்போ அங்கிருந்து ஒருத்தன் கிளம்பி ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அறிவார்ந்து வேலை செய்கிற இடத்திற்கு ஒருத்தன் கிளம்புறான். நீங்க இன்னொன்று பார்த்தீங்களாங்க, தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்கு மட்டுமே அரசியல் அறிவு உள்ள ஒரு பெரும் தலைவர்கள் கிடையாது. ஆனா அது ஒரு பெரும் கூட்டம். அந்த கூட்டம் நீங்க பார்த்தீங்கன்னாக்கு மிக மிக பக்குவப்பட்ட கூட்டம். இந்த மருத நிலத்தையே கட்டி ஆண்ட கூட்டம், இந்த மருத நிலப்பரப்பு நாகரிகத்தை சொல்லி கொடுத்த கூட்டம் அது. இன்னைக்கு அந்த கூட்டத்தினுடைய நிலை என்னாச்சு, அரசியல் தலைவனை ஏங்கிக்கிட்டு இருக்கு. அரசியல் தலைவன் எல்லாம் காயடிக்கிற தலைவன் தான் உருவாகிறான். இதே தமிழ் சமூகத்தினுடைய ஆதி தொல்குடியா இருக்கக்கூடிய பரையர் சமூகத்தினோட ஒரு தலைவரை இன்னைக்கு யார் நிற்கிறார், அண்ணன் திருமாவளவன் நிற்கிறாரு. இந்த அளவுக்கு படுகொலையோ இந்த அளவுக்கு ரிவெஞ்ச் நடக்க போறதில்ல. அது எல்லாமே அரசியலாக கட்டமைக்கப்பட்டிருக்கும். எதுவா இருந்தாலுமே அரசாங்கத்திட்ட போராடு, அரசாங்கம் மூலம் தீர்வு கொடு, அரசாங்கம் மூலம் நெருக்கடி கொடு, அரசாங்கம் மூலம் அதை நடைமுறைப்படுத்து. நீங்க எல்லாருமே படிச்சு முன்னுக்குவா, நீ எல்லாருமே பேனா மூலம் முன்னுக்குவா. ஆனா இங்க என்ன இப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு, எடுத்த உடனே பாருங்க. அண்ணன் இதுக்கு முன்னாடி ஜான் பாண்டியன் இருக்கும்போது அறுவாளத்தை தூக்கி சண்டை போட்டான், அண்ணன் பசுபதி பாண்டியன் இருக்கும்போது அறுவாளத்தை தூக்கி சண்டை போடுறான். இதனால எவ்வளவு இழப்பு, எவ்வளவு உயிர் பலி, ஒன்னா ரெண்டா, அவ்வளவு உயிர் பலி, அவ்வளவு இழப்பு. ஏன் சொந்த ரத்தத்துக்குள்ளே, சொந்த இனத்துக்குள்ளே, சொந்த தமிழ் ரத்தத்துக்குள்ள அடிச்சுட்டு சாவுறிய. இது ராக்கெட் ராஜா அவர் பேசினாரு, நாங்க தமிழெல்லாம் கிடையாது, நான் சாணாரு. யாரு? ராக்கெட் ராஜா அவர் பேசுறாரு. அதுக்கு ஈக்குவலா அங்கிட்டு இங்கிட்டு அதுல பாதி பேர் போயிடுறோம், நாங்க தமிழ்லாம் கிடையாது, நாங்க பல்லரு, நாங்க தமிழோட எங்களை ஏத்துக்க முடியாது அப்படின்னு அதுல ஒரு சில பேர் பேசுறானா இல்லையா? நம்ம என்ன சொல்றோம், இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சாதிய சிக்கல்கள் ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி அப்பட்டமான ஒரு இனப்படுகொலை, இந்த சொந்த ரத்தம் அடிச்சுட்டு கிடந்த வரலாறு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், முரண்கள் இருக்கும். குடும்பத்திலே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் முரண்கள் இருக்கத்தானே செய்யும். அப்படி ஒரு சமத்துவமா குடும்பத்திலே வாழ முடியாது. ஒரு தம்பி உழைக்காம இருப்பான், ஒரு தம்பி நல்லா உழைச்சிக்கிட்டு இருப்பான். உழைக்கிற பொருளாதாரத்தை உழைக்காத ஒரு அண்ணங்காரன சுரண்டிக்கிட்டு இருப்பான். அப்ப ஏற்றத்தாழ்வு அவங்க இருக்கவும் தானே செய்யும். அப்ப இந்த சமூக கட்டமைப்புக்குள்ள இந்த இடத்துக்குள்ள சிக்கல்கள் இல்லாமல எந்த பிரச்சனையும் இங்க கிடையவே கிடையாது. ஆனா தமிழ் சொந்தமா, தமிழ் ரத்தமா, தமிழர்களா இருக்கக்கூடிய சாணார்களுக்கும் பல்லர்களுக்கான இந்த 50 ஆண்டு அரசியலை பென்சில் மாதிரி ஊசி அட்டி சீவி வச்சு இவனுக்கு படுகொலை நடத்தக்கூடிய இடத்தை செய்கிறது யாருன்னா திராவிட மாடல் ஆட்சி அரசு மட்டும்தான். இது என்ன முளையில கிண்டி வீச முடியாதா? சொல்லுங்க பார்ப்போம். இனம் ஒற்றுமை இருந்தா போதும். அதுதான் திரும்ப நம்ம சொல்றேன், எந்த மார்வாடியும் கூலிப்படை வச்சு கொலை பண்ணிக்கிறது கிடையாது, எந்த குஜராத்தையும் கூலிப்படை வச்சு கொலை பண்ணிக்கிறது கிடையாது. தமிழ்நாட்டிலாம் வாழ்றானுங்க. எந்த ரெட்டியும் இந்த நாயுடும் இந்த தமிழ்நாட்டுக்குலாம் நிற்கிறான். எவனும் கூலிப்படைகளாக வச்சு கொலை செஞ்சு கிடையாது. ரெட்டி போய் நாயுட கொண்டா, நாயுடு போய் ரெட்டியை கொண்டான், ஏதாவது நம்ம பேப்பர்ல படிச்சிருக்கோமா? ஆனா இவனுங்களை பாருங்க, பல்லரை மறவர் கொண்டா, மறவரை பல்லர் கொண்டா, சாணார பல்லர் கொண்டா, பல்லரை சாணார் கொண்டா. இவங்க பேசுறது, இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா சொந்த ரத்தத்துக்குள்ள அடிச்சுட்டு சாகுறாங்க, குத்திக்கிட்டு சாகுறாங்க. அப்ப என்ன, அரசியல் இங்க கற்பிக்கப்படாமல் ஒண்ணு இருக்குது. அரசியல் கற்பிக்கப்பட வேண்டிய இடத்துல இன்னைக்கு அந்த சமூகத்துல யாராவது ஒருத்தன் கிளம்புனா செத்து போயிடும். அப்படி கொட்டி கொல்லப்பட்ட ஒரு தம்பி தான் தீபக் ராஜன்கிறவன். பக்கா திட்டமிடல், பக்கா அந்த பையனை பிளான் பண்ணி அவரை வெட்டி கொலை பண்றாங்க. இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, வெட்டி கொன்னவர் இருக்கான் பாருங்க, இது உலகமே இந்த வீடியோவை பார்த்து மிக மோசமான ஒரு தமிழ்நாடு வன்முறை
கலவர பூமியாக இருக்குன்னு சொல்லி மிக மோசமான ஒரு விடயம் இருக்கும்போது அந்த பையனை இந்த கொலையை நியாயப்படுத்தி அந்த பையனை ட்ரோல் பண்ணி இன்னைக்கு முழுக்க முழுக்க சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆக்குறானுங்க. இந்த சமூகத்தினுடைய மக்களுடைய மனநிலை எப்படி மாறி நிற்கிது பாருங்களேன், மாத்திரம் பாருங்களேன். நமக்கு பிடிக்காத படமா இருந்தா கூட, இல்ல பிடிச்ச படமா இருந்தா கூட, மாமன்னன்கிற ஒரு படத்துல ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுல எதிர்நிலையா இருக்கிற வில்லனை ஹீரோவா காட்டி ட்ரெண்ட் பண்ணாங்க பத்திலா. அதே போல தீபக் ராஜா படுகொலையில சமூக சீர்திருத்தம், எந்த ஒரு சமூக தலைவனா வந்து இப்படி ஒரு பேச்சு நான் கேள்விப்பட்டதில்லை. என் பின்னாடி தண்ணி சிகரெட்டு எதுவும் குடிக்காத உள்ள வரியா, என் கூட சேரு, நீங்க படிங்க, ஆயுதம் ஏந்துங்க, ஆயுதம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க நல்லா படிங்க, படிச்சு பேனா மூலம் அதிகாரத்தை கைப்பற்றுங்க, அதுக்கு தான் நாங்க வந்து நிக்கிறோம். இது யார் பேசுற பேச்சு? இது யார் பேசிய பேச்சு? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கா, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கா, தேசிய மக்களுக்கு போராடிய சேகுவார பேசுற பேச்சு இல்லையாது? இது தமிழரசன் பேசிய பேச்சு இல்லையாது? அது மட்டும் இல்லை, அந்த பையன் பல்வேறு தேவேந்திர குல வேளாளருடைய தலைவர்கள் வந்து வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒண்ணு அதிகபட்சம் அந்த சமுதாய தலைவருடைய புகைப்படத்தை போட்டு தான், இல்லைன்னா அந்த சமுதாய தலைவருடைய புகைப்படம் போட்டு தான் அவங்களுக்கு ஒரு. ஆனா இந்த பையனுடைய பாருங்க, புரட்சிகரமான தலைவருடைய புகைப்படங்கள்லாம் போடப்பட்டுச்சு. அதுல யாரு? சேகுவார போட்டிருக்கு, பிடல் காஸ்ட்ரோ போட்டிருக்கு, தமிழ் தேசிய தலைவர் தமிழரசனை போடப்பட்டிருக்கு. அப்ப இந்த பையன் இந்த அரசியல் எப்படி உள்வாங்கி நிற்கிறான்? இதே ஆப்பனண்டா நிற்கக்கூடிய சொந்த ரத்தமா இருக்கக்கூடிய மறவர் சமூகத்தை சேர்ந்த சொல்லப்பட்ட பையன், மறவர் சமூகம் சொல்றாங்க, அந்த பையன் நவீன், அந்த பையன் என்ன பண்ணி வச்சிருக்கான்? அதுக்கு 20 லட்ச ரூபாய் பேரம் பேசப்பட்டிருக்கு. ஒரு கூலிப்படை வேலை செஞ்சு பேரம் பேசப்பட்டு அப்பட்டமா ஒரு மனித உயிரை கொண்ட பிறகு அதுக்கு வந்து அவனை ட்ரெண்ட் ஆக்கி ட்ரோல் ஆக்கி அவனை பெரிய ஹீரோயிசம் ஆக்குற இடத்துல வந்து இப்படி நின்றா இந்த சமுதாய சீர்கேடை யார் கொண்டு போறா? உடனே அவனை என்கவுண்டர் போட்டுருவாங்கன்னா அதுக்கு சாதிய அமைப்புகள்லாம் ஒண்ணு கூடி நிற்கிறாங்க. இன்னைக்காவது ஒரு நாள் 2 லட்சம் பேர் மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இலங்கையில. அதுல எத்தனை மறவர்கள் செத்து போயிருப்பேன் நீ சொல்லுங்க? 2,50,000 பேர் இலங்கையில கொல்லப்பட்டதுல ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 மறவர்கள் செத்து போயிருக்க மாட்டான்? தமிழ் மறவர்கள். எவனாவது இந்த மாதிரி வந்து என்னோட சொந்த மறவர் கூட்டம் வந்து இப்படி கொல்லப்பட்டிருக்கு, நீங்க வாங்கன்னு எவனா பேசுறானா? எத்தனை அதுல வந்து ஒரு 2,50,000 பேர்ல ஒரு 20,000 சாணார்கள் கொல்லப்பட்டிருக்க மாட்டான்? இலங்கையில கொல்லப்பட்டிருப்பானா? கொல்லப்பட்டிருக்க மாட்டானா? ஏண்டா அவன் வந்து சாணார் சொல்லியாடா கொண்டாங்க இலங்கைக்காரன், இல்ல மறவர் சொல்லியாடா கொண்டா, இல்ல இலங்கை நேவி வந்து மீனவர்களை சுட்டுக் கொள்ளுதை வந்து மீனவர்கள் சுட்டுக் கொள்றானா, தமிழன் சுட்டுக் கொள்றானா? தமிழன் சுட்டுக் கொள்றான்டா. முன்னாடி இன அரசியலை தூக்கி நிறுத்துவதற்கான அரசியல் அதிகாரம் நம்ம கிட்ட இல்லை. சாதி அரசியலையும் மத அரசியலையும் தூக்கி நிறுத்துவதற்கான அரசியலும் தலித்திய அரசியலும் முன்னாடி வச்சு பேச வேண்டிய சித்தாந்தங்கள் தான் இந்த மண்ணில் ஊடுருவி நிற்கிது. இதுல பலிகாடு ஆக்கப்பட்ட ஒரு நபர் தீபக் ராஜா. தென் மாநிலங்களில் இருக்கிற சிறைச்சாலைகளில் பணிபுரிகிற காவல்துறை அதிகாரிகள் கூட ஜாதி பார்த்து சில விஷயங்கள் பண்றதா. முத்துமோன படுகொலை அதானே? இந்த முத்துமோன இறந்த பிறகு அதனுடைய ஒரு விருட்சமா உருவான பையன் தான் தீபக் ராஜா. எப்படி முத்துமோனவை வந்து ஒன்றும் பண்ண முடியலைங்கிற விஷயத்துல முத்துமோனவை சிறையில் வைக்கிறாங்க. சிறையில் வச்சு என்ன பண்றாங்க? சிறையில் வச்சு தான் அந்த பையன் கொல்லப்படுறான். அப்ப அங்க இருக்கக்கூடிய சாதிய சிறைத்துறை காவலர்களுக்கு அந்த சாதிய பக்கபலமும் அந்த சாதிய புத்தி இல்லாமலாம் அந்த படுகொலை நடக்காத. 71 நாள் போராட்டம்ல, பாடியை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம்ல. அந்த சமூகத்துக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கு நியூஸ் 7 தொலைக்காட்சியோ, தந்தி தொலைக்காட்சியோ, மாலை மலரோ, மாலை முரசோ கிடையாத. யாருக்கு? அந்த தேவேந்திர குலமான சமூகத்துக்கு. அதனால அந்த சமூகம் இதே தான் பறையர் சமூகத்துக்கும், இதே தான் குறவர் சமூகத்துக்கும், இதே தான் இருளர் சமூகத்துக்கும், இதே தான் முத்திரையர் சமூகத்துக்கும். அதிகாரத்தை தொலைச்சிட்டு, ஊடகத்தை தொலைச்சிட்டு, ஒட்டுமொத்த அரசு இயந்திரத்தை தொலைச்சிட்டு நிற்கிற சமூகம் இது. இந்த சமூகத்துக்கு வந்து என்ன ஒரு அரசு அடக்குமுறை மூலம் இல்ல உயர் சாதிய அடக்குமுறை மூலம் நடந்தாலும் வெளியே வராது, அங்கனே மூடி முனைச்சிருவான். இப்பவும் சொல்றேன், சாத்தாங்குளத்தில் ரெட்டக்குள்ள நடந்துச்சுல, என்கொண்டு நடந்துச்சு, இது நடந்துச்சுல. இது மாதிரி எத்தனையோ இடத்துல லாக்அப் டெத் நடக்குது. ஏன்னா அது மட்டும் ஏன் உலக அளவு பேசப்பட்டுச்சு? அந்த சமூகம் சார்ந்த அத்தனை பேர் ஊடகத்தில் நிற்கிறான், ஊடக முதலாளியா இருக்கிறான், அதை ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணான். அது உலகமே பார்த்தோமா இல்லையா? அது மிகப்பெரிய தவறு, மறுக்கலை. ஆனா அது ஒண்ணு மட்டுமே என்ன ஆகுது? பெரும் ஃபோக்கஸ் ஆகுது. இங்கேதான் அரசியல் ஒளிஞ்சு போய்கிறது. அதே போலதான் பறையர்கள் லாக்அப் டெத் ஆனாலும், பல்லர்கள் லாக்அப் டெத் ஆனாலும், அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டாலும் சொல்றதுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான அரசியல் வடிவமான தலைவர்கள் இதனால் வர இல்லை, இன்னும் வரல. அப்படி உருவாகிற மாதிரி ஒரு தலைவராக உருவானவர் தான் செல்வ பாண்டியன் ஒருத்தர். அவரு ஆக்சிடென்ட்ல டெத்து. இப்போ தீபக் ராஜன் நல்ல பையன், அவரும் இப்போ வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அப்ப இந்த சமூகத்துக்கான தலைவர்களா, இந்த சமூகத்துக்கு நிற்கக்கூடிய தலைவர்களா, தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துல நான் இந்த 15 அரசியலை பார்க்குறேன், அப்படி யாருமே இல்லை.
யாருமே கிடையாது. அப்படி நான் பார்க்குறவரை யாருமே கிடையாது. ஒரு அறிவார்ந்து, தமிழ் தேசிய எழுச்சி சார்ந்து, ஒரு மனிதநேயம் சார்ந்து அந்த பையன் பல்லர் சமூகத்துக்கு மட்டும் அவர் நிற்கலை. அவர் கூட இருக்கக்கூடிய அங்கு உள்ள அருந்ததியர் மக்களுக்கு குரல் கொடுத்துருக்கான், பறையர் மக்களுக்கும் குரல் கொடுத்துருக்கான். அந்த பையனுடைய அரசியலை பார்த்தமாக அவ்வளோ ஆழ்ந்து இருக்குது. கொஞ்சம் விட்டுருந்தமாக அந்த பையன் இந்த மக்களுக்கான பெரிய அரசியல் தலைவராக உருவெடுத்திருப்பான். இதை நீங்க சுத்தி பார்க்கணும். அப்பன்னா திருநெல்வேலியில யாருமே ஒரு குறிப்பிட்ட ஆளை தாண்டி என்ன பண்ணக்கூடாது, வளர்ந்துட முடியாது. இதுதான் இன்னைக்கு ஒரு நிதர்சனமான உண்மை. ஆனா நிச்சயமா சொல்றேன், தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு இந்த 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 மருத நில திணையை கட்டமைச்ச மக்களுக்கு தன்னுடைய மக்களை எப்படி கட்டமைக்கணும்னு தெரியாம விட்டுருவான். நிச்சயமா செய்வான், உறுதியா செய்வான், உறுதியா கிளம்புவான். அதுபோல மீனவ சமூக மக்களுக்கு சரியான தலைவர்கள் கிடையாது. பார்த்துருப்பீங்க நீங்க, 16 மாவட்டத்துக்கு சரியான தலைமைகள் கிடையாது. எங்களுக்கு தலைவர் யாருன்னா, இந்த மீனவ சமூக மக்களுக்கு தலைவர்னா எம்ஜிஆர் தான், அப்புறம் விஜயகாந்த், இப்போ விஜய் எங்களுக்கு தலைவர். மீனவ சமூக மக்களுக்கு தலைவருங்க. நாங்களாம் என்றைக்குமே இந்த சிந்தனை சிற்பி சிங்காரவேலரை நாங்கள் ஏற்க மாட்டோம். அவர் யாருன்னு நாங்கள் கேட்போம். அப்படியா, அப்படி ஒருத்தர் இருந்தாரா அப்படின்னு கேட்போம். எம்ஜிஆரா எங்கள் தலைவர் தான். இப்போ எங்களுக்கு பெரும் தலைவராக விஜய் உருவாகிட்டு இருக்காரு. ஒட்டுமொத்த மீனவ சமூக மக்கள் மத்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க விஜய் தான் கட்டப்பட்டு இருப்பார். பெரிய புரட்சி பேசுகிற புரட்சியாளர் வர்றாரு, அவரையும் தலைவராக இருக்கிற இடத்துல இருக்குது. அப்போனா என்னன்னா, அமைப்பியல் அடிப்படை அரசியல் புத்தக வாசிப்பு தொலைநோக்கு பார்வை இல்லாத பழங்குடி சமூகம், அதை பிற மொழியாக இருக்கிற சமூகம் சுரண்டி பிழைச்சிக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கும். இந்த 2 சமூக மக்களுக்கு சரியான தலைமைகள் வந்தால் நிச்சயமா தமிழ் தேசிய வரலாறு மாற்றி எழுதப்படும். விரைவில் அது மாற்றப்படும். அதை நோக்கி தான் நம்ம அரசியல் இருக்குது. தீபக் ராஜா போன்ற நபர்கள் இந்த மண்ணுக்கு சரியான ஒரு அரசியலை எடுத்து கொண்டு போன நபர்கள் தான். அதுல அவர் தூக்கிய ஆயுதம் பேனா இல்லாம அருவாளா போச்சு. அவரை தற்காப்பதற்காக அவர் சில படுகொலை செய்ய வேண்டிய நிலை இருக்குது. அதை நம்ம நியாயப்படுத்தலை. அதுவும் தவறு தான். அந்த அருவாளை நீ தூக்கணும்ல, ஆனால் உனக்கு எதிரான ஒரு அருவா நின்றுருக்கு. அப்போ வன்முறைக்கு வன்முறை எப்பொழுதுமே தீர்வு ஆகாது. அதை நம்ம ரொம்ப கவனமா இருக்கிறோம் கொள்றோம். அப்போ அதனால் திரும்ப என்ன சொல்றோம், அவரை எந்த ஒரு மோட்டிவும் இல்லாம பணத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட செக்டார் சொந்த ரத்தவன் வேற இன்னைக்கு படுகொலை நடக்கிறது எப்படின்னா, எல்லாம் கஞ்சாதான். கஞ்சா இல்லாத படுகொலை இங்க தமிழ்நாட்டில் இல்லை. ஒரு பொட்டணத்தை எடுத்து இழு போய் கஞ்சா பண்ணு, அவனுக்கு கண்ணு முன்னும் தெரியாது, ஆத்தா வந்தாலும் தெரியாது, தங்கச்சி வந்தாலும் தெரியாது. இப்படிதான் நீ தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டுக்குள்ளதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்பேற்பட்ட இந்த சாதிய சிக்கலா இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாவே, இது பசுபதி பாண்டியனுக்கும் வெங்கடேஷ் பண்ணையாருக்கு நடக்கக்கூடிய குடும்ப சண்டை பல்லர்களுக்கான சண்டையாகவும் சாணார்களுக்கான சண்டையாகவும் உருவெடுத்து நிற்கிறது யார் காரணம்? தென் மாவட்டத்தில் பல்லர்களுக்கான சண்டையும் மறவர்களுக்கான சண்டையும் இருக்குது யார் காரணம்? நம்ம இன்னொன்று சொல்கிறோம், இன்னைக்கு ஏதாவது கூட்டமும் அதுக்கு தான் கருத்தரங்க வைக்கிறோம். எல்லாரும் இந்த மண்ணில் பாண்டியர்கள் சிலை இல்லைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நான் ஒவ்வொரு முறையும் ஐயா இம்மானுவேல் சேகரனாரையும் ஐயா முத்துராமலிங்க தேவனாரையும் நான் சாதிய தலைவராக பார்க்கறதில்ல, பாண்டிய தளபதிகளாகவும் பாண்டிய மன்னனுடைய வாரிசாக தான் நான் அவங்கள பார்க்குறேன். இம்மானுவேல் சேகரன் பாண்டியன் தான், ஆனால் அந்த சமூகத்துக்கான பெரும் பாண்டிய மன்னனாக நிற்கிறான். முத்துராமலிங்க தேவர் ஐயா பாண்டியன் தான், ஆனால் மறவ சமூக மக்களுக்கு பெரும் பாண்டிய மன்னராக நிற்கிறார். இவங்க 2 பேருமே எங்களுக்கு பாண்டிய மன்னர்களாகவும் பாண்டிய தளபதிகளாகவும் நாங்கள் சிலைகளாக நாங்கள் பார்க்குறோம், அவ்வளோதான். ஆனால் மற்றவங்களுடைய பார்வை கோளாறு எப்படி இருக்கு? சாதிய தலைவராக இருக்கு. சாதி தலைவன் என்னடா? தமிழ் இனத்துக்காக சாதித்த தலைவன் பாண்டியன். தமிழ் இனத்துக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கேள்வி எழுப்பிய இம்மானுவேல் சேகரன் பாண்டியன். இவங்க 2 பேர் சிலை நமக்கு இருக்கிறது, ஒரு பாண்டிய சிலை இருக்கிறதுங்கிறது நான் அப்படிதான் ஏன் பார்வை இருக்கும். தேவரையா முக்குலத்துவ சமூகத்தினுடைய பார்க்க மாட்டேன். தமிழ் பேரரசனுடைய சிலை, தமிழ் தளபதியுடைய சிலை ஐயா இம்மானுவேல் சேகரன், இப்படிதான் நான் பார்த்துக்கிட்டு போவேன். ஏன்னா அப்படிதான் நான் பார்க்க முடியும், நம்மவர்கள் தானே அவங்க. இந்த நிலை மாறணும். இந்த நிலை மாறினா மட்டும் குறைஞ்சபட்சம் இங்கே பெரிய சிக்கல்லாம் இங்கே இருக்காது. தமிழரசன் அரசியல் எடுக்கிறவங்க வட மாவட்டத்தில் ஒட்டுமொத்த மக்களுக்கு தமிழரசு குறிப்பாக ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தான் அரசியல் எடுத்தவர். ஒரு 20-10 கிராமங்களுக்கு மேலே தாழ்த்தப்பட்ட குடி என்று சொல்லக்கூடிய, தொல்குடி சொல்லக்கூடிய, ஆதிக்குடி என்று சொல்லக்கூடிய பறைய சமூக மக்களுக்கு தமிழரசன் பேரே இருக்கும். எக்கச்சக்கமான. ஏன்? தமிழரசன் அங்கே சாதியாக இல்லை, அவன் சார்ந்த வன்னிய சமூகமாக இல்லை,
தமிழனா அப்பேற்பட்ட தலைவர்கள் இங்கே இருந்தால் எல்லா சிக்கலும் தீரும். அப்படிப்பட்ட தலைவர்கள் எழுந்துடக்கூடாதுன்னா பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் திராவிடமும் சேர்ந்து அழிச்சிக்கிட்டு இருக்கு. இதிலிருந்து வெளியே வரக்குண்டான அரசியல் தான் நம்ம எடுக்கணும். அதுக்கு நம்ம வரலாறு தேடி படிக்கிற புத்தக வாசிப்பை இன்றைய இளைய சமூகம் தேடணும் படிக்கணும். நாம் யாருன்ற வரலாறு தெரிஞ்சுக்கிச்சுனாங்க இந்த சாதிய சிக்கல் இருக்காது. நன்றி. நன்றி.